விதிகளையே. நீ பைட்டாப்ல மட்டும் அவளுக்கு எல்லாம் ஞாபகம் திருமா இல்லை நீ என்ன ஞாபகப்படுத்த நினைச்சாலும் சரி அவளுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அப்படிலாம் நினைக்காதத்தா, அதெல்லாம் அந்த பிள்ளை எதையும் மறந்துருக்காது. கொஞ்ச நெஞ்ச விஷயமா செஞ்சிருக்காங்க, அது எப்படி மறக்க முடியும்? இல்லனே அங்க பாரு நிலாத்தாச்சி நிக்கிறது பாரு. நீ முதல்ல இனியாரும் வெட்டி அண்ணனே தெரிஞ்சிருந்தா என்னம்மா மாட்டி கேட்க மாட்டாளா பாரு. இல்ல ஒருவேளை கலெக்டர் நினைச்சிட்டு அப்ப நீ பாகலனுமோ. என்னதே கலெக்டரா இருந்தாலும் கட்டிக்க போறேன் பார்த்து அவங்ககிட்ட அடங்கி போறவதானடா உண்மையான காதலி. பொறுங்க பொறுங்க, நசன் நசன் உங்களுக்குள்ளே பேசாதீங்க, அந்த பிள்ளை பேசணும் பொறுங்க. மேடம் மன்னிச்சுக்கிறீங்க, சொல்ல கேட்காம வந்துட்டாரு. இருக்கட்டும், அத வர சொல்லிட்டேன்ல, அவங்க உங்க வேலையை பாருங்க. ஓகேவா? என்னாச்சு என் செல்லம்மாவுக்கு? ஆள் ஒரு மாதிரியாத்தே இருக்கா. சின்ன பிள்ளைல பார்த்த மாதிரியே எல்லாமே இருக்கு. ஆனா ஆளு பேசுறது சரியில்லையே. ஒருவேளை கலெக்டர் நினைச்சு அப்படி பேசுவாளோ? செல்லம்மா இனி உனக்கு ஞாபகத்துல இல்லையா? மறந்து போயிட்டேன் செல்லம்மா. நீ பேசுற மாதிரியே எனக்கு தெரியல, நானே பேசி போறேன். முருகா நீனே துணையா இருக்கணும். யார் நீங்க? பொறு அவசரப்படாத தமிழு. பொட்டப்புள்ள அவசரப்படக்கூடாது. இரு. புரியலையா? யாருன்னு கேட்டேன். யார் நீங்க? நான் ஊருக்குள்ள வந்ததும் என்ன பாக்குறதுக்கு இம்புட்டு அவசரமா வரீங்க? யார் நீங்க? என்ன எனக்கு தெரியலையா? நானே சொல்றேன்ல, எனக்கு யாருன்னு தெரியல. நெசமாவே நீ யாருன்னு எனக்கு தெரியல. வந்தியா என்கிட்ட பேசணும் பிடிக்கிற நின்னுக்கு இருந்தா நானே நினைக்கேன். கொஞ்சம் கூட ஞாபகத்துல இல்லையா? அட என்ன நீங்க சொன்னதவே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, நெசத்துக்குமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்ன வந்திய பாத்திய அப்படி நின்னுக்கு இருக்கீங்க. அப்ப என்னோட கேள்வி அடுத்து என்னவா இருக்கும்? யார் நீங்க என்ன கேட்க முடியும்? அதான் கேட்டுக்கிறேன். எதிர்பார்க்கல செல்லம்மா, எதிர்பார்க்கல. இப்படி ஒரு வார்த்தையை ஒன்று எதிர்பார்க்கல. எதை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கு இருக்கோமோ இல்ல ஒரு செயலை செய்யறோமோ அது கண்டிப்பா தோல்வியில போய் முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எதிர்பார்ப்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கிடைக்கிறது வாழ்க்கையோட வெற்றி. இந்த வார்த்தை சத்தியமா என்னால தாங்க முடியல. நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், யார் நீங்க யாருன்னு பதிலே சொல்ல மாட்டீங்க. ஏன் ஊரோட கலெக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தியலோ? நான் தான் நிலா. தப்புதே மேடம், மன்னிச்சுக்கிறேங்க. நெசந்தே ஊரோட கலெக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கதே வந்து மன்னிச்சுக்கிறேங்க மேடம். முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? சொல்லிருந்தா பதில் சொல்ல போறேன். யாருன்னே தெரியாம முன்னாடி வந்து நின்னுட்டீனா எனக்கு என்ன தெரியும்? சரி விலகுங்க, சோலி இருக்கு. அழகின்ற பேச்சுக்கு மறு பேச்சு உனக்கு பேச தெரியாதுல்ல. ஒரு நாள் கூட நீ அப்படி பேசுனது இல்லை. எல்லாத்தையுமே மறந்துட்டேன்ல. நான் நினைச்சதுவே என்ன, ஆனா என்ன சின்ன வயசுல நடந்த விஷயங்களவே மறந்துருப்பேன்னு நினைச்சதே தவிர என்னையே மறந்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதுதான் வலிக்குது. கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு எல்லா ஞாபகத்தையும் நான் கொண்டு வந்துருவேன். இப்படி ஒரு வார்த்தைய அந்த பிள்ளை கேட்டிருக்க கூடாது. தமிழ் பொறுமையா இருந்து சொன்னேன். என்ன பொறுமை காத்து கிடைக்கிற விஷயம் தான் நினைச்சு நிக்கும். நீ பேசாம இரு. என்ன வீட்டுக்கு வந்தது பிறகு எல்லாத்தையும் பேசுவோம். விட்றா, கோவத்துல போயிட்டு இருக்கு. ஒரு சரி பண்ணிடும். அந்த புள்ள கோவம் ரொம்பவே நியாயமானது. என்ன அந்த புள்ள கூட பிறந்த தங்கச்சின்னு மட்டும் கிடையாது. என்ன அந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளை மேல பாசம் அதிகம். ஆனா இவனை பார்த்து அந்த பிள்ளை இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது எப்படி அந்த பிள்ளை கோவராம இருக்கும்? இல்லை சின்ன வயசுல நடந்ததை எப்படிதான் ஒரு பிள்ளையால ஞாபகம் வச்சிருக்க முடியும்? இவன் அந்த பிள்ளையை நினைச்சுக்கிட்டு இருந்தனால வச்சிருப்பியான். அந்த பிள்ளை கலெக்டர் படிச்சு போற பிள்ளைடா, எப்படி ஞாபகத்துல இருக்கும்? அதுவும் சின்ன பிள்ளையிலே ஒத்த தலைவலின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுல கூட ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும்ல.
என்னவோ விடுங்க. அதெல்லாம் நல்லபடியா வெற்றி கூட அந்த பிள்ளை சேர்த்து வச்சிருவோம். போட மனசே கேட்க மாட்டேங்குது. பாத்துக்குருவோம்டா. நீலா உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்த்ததுவே நான் எதிர்பார்த்தது அப்படியே நடந்துருச்சு. ஆனா இது எப்படி எல்லாத்தையும் மாத்தணும்னு எனக்கு தெரியும். அதை வெற்றியும் செஞ்சிருவியா? இங்க பாருங்க, இப்படிலாம் என்னை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. என்ன நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, இப்படிதான் வந்து என்னை பார்க்கணுமோ? கலெக்டருக்கு எவ்வளவு மரியாதைன்னு தெரியுமா? நான் கலெக்டருங்கிறதுனால அதை பேசல. என்ன பார்க்கணும்டா லைன்ல கியூ போட்டு நிப்பாங்க, அப்படிதான் வந்து என்னை பார்க்க முடியும். ஏதோ ஊருக்குள்ள வந்ததும் உங்களை பார்த்தனால வச்சேன் பேசினேன்னு நினைச்சுக்கிறீங்க. என்ன விலகுங்க. தப்புதே மேடம், தப்புதே. மன்னிச்சுக்கிறேங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். தேவையில்லாம மன்னிச்சுக்கிறேங்க மேடம். இருக்கட்டும், இதே பழக்கம் தான் நாளைக்கு வேற எங்கேயாவது போனீங்கனாலும் வரும். அதுக்கு தான் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. சரிதே மேடம், சரிதே. மன்னிச்சுக்கிறேங்க. சரி, நான் வரேன். ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன? அழகன். என்ன பேர் சொன்னீங்க? வெற்றிவேல் அழகன். அதையும் சொன்னேன். ஓ இல்ல, ஏதோ பழக்கப்பட்ட பேர் மாதிரி இருந்துச்சா, அதையும் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, பேர் நல்லா இருக்கு, போங்க. அழகின்ற பேரை வச்சவள நீதான். நம்மள மறந்துட்டல்ல, எல்லாமே மறந்து போச்சுல. இந்த மரப்பு ஒன்றும் நிரந்தரம் இல்லைல்ல. சீக்கிரமா உனக்கு எல்லா ஞாபகத்தையும் நான் கொண்டு வருவேன். நீ என் கைக்குள்ள வந்துட்ட. நீ எனக்கு கனவுல எப்ப வருவேன்றதை காத்துக்கிருந்தேன். கூடிய சீக்கிரத்துல எனக்கு கனவுல நான் தேடுறது என் கண்ணனதே. இப்ப கூட இவன் பேர் எதுக்கு தெரியுமா கேட்டேன்? ஒருவேளை அந்த கண்ணே நீயா இருந்துருவியான் தான். ஆனா கண்ண முச்சியாட்ட ஆடுறேல, நான் ஊர்ல இருந்துகிட்டு உன்னை பார்க்க வருவேன் லெட்டர் போட்டா நீ என்னை பார்க்க வரல. நான் உன்னதை எதிர்பார்த்தேன், ஆனா நீ வரல. நீ எப்ப நேரில் வந்தாலும் சரி, நான் உங்கூட சண்டை போடுவேன், கண்டிப்பா சண்டை போடுவேன். கண்ணா அழகனா வேணுடா, நீ என்ன மறந்துருக்கலாம். ஆனா கண்ணனா கண்டிப்பா நீ என்னை நெருங்குவ. உன் மனசு என்னை தேடும்ல. அந்த நாளுக்காகவே காத்துக்கிருக்கேன். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும். நீ என்னை நீங்கி சென்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும். நீ எந்த பக்கம் நின்றாலே மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றார். என்னடா அந்த பிள்ளை உனக்கு யாருன்னே தெரியாது சொல்லி இங்க வந்து பழக்கம் காமிச்சிருக்க? இல்லே, இதை நான் எதிர்பார்த்ததுனே எனக்கு தெரியும். என்ன வெற்றி, என்னப்பா எப்படியா இப்படி சிரிச்சுக்கிருக்க? ஆமேன்னு சொன்னேன்லப்பா. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதுக்கு நேர்மறை நடந்தாலே நம்ம வருத்தப்படணும். எதிர்பார்த்து அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு எதுக்குப்பா வருத்தப்படணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் சமாளிச்சுக்குவேன். அதெல்லாம் பாத்துக்குவோம். ஆமா, ஏன் தங்கச்சிங்க நீ வேற உனக்கு தெரியலன்னு சொன்னோடனே அந்த பிடிக்கு கோவம் அப்படி வந்து பிடிச்சாமா. இங்க காட்டு கட்டு கத்தி சண்டைக்கு ஏறிச்சு. அப்புறம் எல்லாரும் நின்று தடுத்தோம், இல்லன்னா கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி இன்னைக்கு சண்டை போட்டு உருண்டுருக்கு. பாத்துல வீட்டுக்கு போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதியப்பா, எல்லாம் மாறிக்கிறோம். என்ன ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவ ஏன் செல்லமா எப்போதும் என்னை விட்டு போக மாட்டான். ஏன்னா அவ சொன்ன வார்த்தை அப்படிப்பா. பழசெல்லாம் மறந்து போயிருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் கூட இருந்த அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவளுக்கு ஞாபகத்துல இருக்கும். எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வருவேன். இது என் அத்தை மேல சத்தியம். இல்லை, ஆனா உனக்கு இருக்கிற பொறுமையெல்லாம் எவனுக்கு இருக்காதுடா. என்னடா அந்த பிள்ளைக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துட்டா போதும்டா. ஒண்ணு வந்துருவேன்டா, நீங்களாம் ஒண்ணும் கவலைப்படாது. என்ன எல்லாரும் அவங்க சோழிய பாருங்க. இல்லை புது மாப்பிள்ள மூஞ்சிய பத்தி போடுவேன். புது மாப்பிள்ளையா விடுங்கடா. இப்ப ஏடா இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் சோழிய பார்ப்போ பாத்துக்குருவான். இல்லை, அவன் என்ன மறைச்சாலும் சரி, அவன் மனசுக்குள்ள இருக்கிற வழி அவனுக்கு தண்டா தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நம்பி அதுல ஏமாற்றம் கிடைக்கும் போது அதோட வழியெல்லாம் சொல்லவே முடியாதுடா. உண்மைதான்டா.
வீட்டு வாசமா பிரிஞ்சுட்டு இருக்காங்களே, அதுக்கப்புறம் ஒத்த அழகியா எல்லாத்தையும் போக்கி தீக்க வேண்டாமா இருக்குது. அடி ஆத்தி, என் மகன் நான் நினைச்ச மாதிரி நெடு வளர்ந்துருக்காப்ல. உங்க மகன்ல அதே இளைய அண்ணே எப்படா இருக்க? கலெக்டருக்கு நாங்களாம் கண்டு தெரியறமா? இலை ரொம்ப பண்ணாத என்ன? சரில குறைச்சே பண்ணிக்கிறேன். கலெக்டர் ஐட்டம் இந்த மரியாதை எல்லாம் கொடுக்க சொல்லிட்டு காம்பிடுத்தே பாத்துக்க. நீ மரியாதை கொடுத்துதானே மரியாதை பாப்ப. உன் மரியாதை எவனுக்கு வேணும்? ஊருக்கு தான் கலெக்டர், உங்க வீட்டுக்கு ஒண்ணு கிடையாது என்ன? என்னடோ என் பத்த மக. சரி வீட்டுக்கு பார்த்தா அம்மா கையால சாப்பிடுவியான். இறந்த போது கொலுண்டு எப்படி வச்சிருந்தேன் என் பிள்ளைய. அங்கே போய் சாப்பாத்தி சோறுண்டு போட்டு என் பிள்ளைய ஒண்ணுமில்ல ஆக்கி விட்டாங்க. இல்லன்னா மட்டும் அப்படி கொலுன்னு இங்க இருந்தாலும் இருந்திருப்பாயா. ஆமா நீ வேற கலெக்டர் படிக்கிறேன் நைட்டு பூரா முடிச்சு உட்காந்து படிச்சிருப்பாங்க. இலை உனக்கு புறமான கலெக்டர் ஐட்டம். சரி வீட்டுக்கு போலாம் வாங்க, எனக்கு நம்ம வீட்டுக்கு போகணும். ஆமாம். என்ன தாச்சி, நான் உங்களை தேடி வந்தா இப்பதே காலேஜ் முடிச்சிட்டு வாரிய. அண்ணே கடவே தேடிக்கிருந்துச்சு. பரிச்சை வருதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதனால கொஞ்சம் ஸ்டடி கிளாஸ் மாதிரி வச்சுட்டாங்க. அதனால அங்க இருந்துட்டு வாரோம். இந்த பிள்ளை யாருன்னே தெரியாதா? இல்ல உனக்கு யாருன்னு தெரியலையா? சொல்லிரு நீ யாருன்னு. அத்தாச்சியா யாரு? இல்ல என்னல அத்தாச்சி சொல்றதுக்கு வேறங்களையா? இந்த ஊர்ல தான இருக்க, இல்ல வேற எங்க போயிட்டு வந்தியா? அத்தாச்சி நான் இந்த பிள்ளையை பார்த்திருக்கேன். ஆனா அத்தாச்சின்னு கூப்பிடுனா அவரோட தங்கச்சியா? ஆமா உங்க வீட்டுக்காரரோட தங்கச்சிதி. என் பேர் மேகலா. பார்த்திருப்பிய? அண்ணே எங்க அண்ணே ஆர்மியில இருந்தவேண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாமே தெரியும். என் வீட்டுல கோவமாத்தே இருக்காங்க. அண்ணே போன் போட்டேன், ஆனா யாருமே பேசலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி நானாவது பேசலாம்னு இன்னைக்கு இந்த பிள்ளைய இருக்க வச்சு வந்தேன். அப்படியா? என்னை மன்னிச்சுக்கிறங்க, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படி கேட்டிருக்க மாட்டேன். என்ன உன் புருஷனோட தங்கச்சிங்கிறே, அப்புறம் என்ன வாங்க போங்கட்டு சும்மா வாப்பாண்டு கூப்பிடாத, மேலாண்டு கூப்பிடு. இல்ல தாச்சி, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, கூப்பிடு. நான் உங்களோட வயசுல மூத்த பிள்ளைதே, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என் அண்ணன் பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு கல்யாணத்துக்கு அண்ணன் டைம் கொடுத்துருக்கான்ல, நல்லபடியா எங்க வீட்டுல எல்லாத்தையும் சம்மதிக்க சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என்ன? சரி நான் என் அண்ணன்ட்ட பேசிட்டு போலாம்ன்றதே வந்தேன். போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா சொல்லி கணக்கு பிள்ளை வந்து வீட்டுல சொன்னீங்க. ஆனா கணக்கு பிள்ளையவே விளக்கு மாத்த கொண்டே அடிக்காத கூடதே அனுப்பி விட்டாங்க பேசி. அதே நம்மளால திட்டுத்தனமா வந்து பேசிருப்பலான்ட்டு இந்த பிள்ளை இருக்க சொல்லி இப்ப வந்தேன். ஆனா நீங்களும் வந்திருக்கீங்க, சரியான நேரமா போச்சு. போன் போடுவோமா? நீங்க போட்டு பேசுங்க. நான் என் அத்தாச்சி தேடிதான் வந்தேன். என் அண்ணே சும்மா ரோடு மூக்கு வரைக்கும் போய் பார்த்துட்டு வா, பேர ஒன்று வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கிட்டே வந்தேன். சும்மா இருங்க, பேசிட்டு போலாம் என்ன? இருங்க நான் போன் போடுறேன். வேணாம் நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். எல்லாம் கண்ணகி இரு, உன் அண்ணனும் வரட்டும், பேசிட்டு பிறகு போவோம். இரு தேடி வரட்டும். 1 ரூபா போட்டுட்டே இரு. இல்ல நான் போடுறேன், நீங்க பேசுங்க. ஹலோ அண்ணே, அண்ணே நான் மேகலா பேசுறேன். மேகலா, எப்படில இருக்க? நல்லா இருக்கியா? நானும் யாராவது போன் அடிப்பிய, இல்ல என்னை எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் தத்துக்கிட்ட மாதிரி விட்டுருவீங்கன்னு நினைச்சோம்ல. பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்ற? அவங்க நீ கோத்துல இருக்காங்க, இன்னமும் கோத்துல தான் இருக்காங்க. அது நீ வந்து சரி பண்ணணும். நீ பண்ணி நம்பிக்கை இருக்கு, அதுக்காக உன்னை அப்படியே விட்டு கொடுத்துருவாங்களா? நீ எனக்கு அண்ணே விட்டு விட்டு சும்மா வரப்பேன். சரிதேன். என்ன செய்யற? சாப்பிட்டியா? சல்யூட். சோல்ஜர்ஸ் அசெம்பிளி. என்ன கண்ணகி குரல் மாதிரி? ஹலோ மேகலா. மேகலா கண்ணகியா? இல்லம்மா, எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணு இல்ல. துப்பாக்கி சூட தெரியாம சுட்டுட்டாங்க. அதே சோல்ஜர்ஸ அசம்பிளியா சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. நான் நல்லாவே இருக்கேன். கொடுத்தது யாரு? தாத்தால பிளான் போட்டு கொடுத்தது. நல்ல குடும்பம்ல.
எப்படியோ என் நாத்தன மனசை மாத்தின போதும்லே, அதெல்லாம் மாத்தி போடலாம். பேசாம இரு. எதுவும் போய் சொல்லாதீங்க. நல்லபடியா நல்லபடியா இருக்கீல்ல, எனக்கு அது போதும். சரி, பாத்துக்கிறேங்க. பத்திரமா இருங்க. நான் நாளைக்கு போன் அடிக்கிறேன். ஏய், எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நானே சொன்னோம்ல, ஹெலிகாப்டர்ல இருந்து துப்பாக்கி தூக்கி போறேன்ட்டு சுட்டுட்டு கிடக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் ஆக சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லைக்கா, இவனும் பயப்படாத, நான் நல்லாவே இருக்கேன். என்ன, உன் பையன் நியாயமானதே. அந்த குண்டு சத்தத்தை கேட்டா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது எனக்கு தெரியும். ஒன்றும் கவலைப்படாத என்ன, நான் கூடி சீக்கிரத்திலேயே வந்துடுவேன். ம், சரி, வைக்கவா? நாளைக்கே படிக்கிறியா? கண்டிப்பாமா, பத்திரமாவே இருப்பேன். என்ன, சரி வைக்கிறேன். என்ன பிரபா, ஏதோ மாற்றம் தெரியுற மாதிரி தெரியுது? ஒண்ணுமில்ல, எந்த புண்ணியமா குண்டை வெடிச்சாங்கன்னு தெரியல, மாற்றம் தெரியுற மாதிரியும் தெரியுது. சரி பாப்போம் சார், எல்லாம் நன்மைக்கு, கவலைப்படாதீங்க. என்ன, நானும் அதே நம்பிக்கை இருக்கேன். சரி பாப்போம். எங்க தேடி இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பாத்துக்கிறோம். என்ன எல்லாம் நீ செய்ய வேலை என்ன, சோனி பார்த்துட்டு நடவிட்டு இருக்கு. ரொம்பதே வைராமா. சரி, சேர்ல கிளம்பட்டுமா? ரொம்ப வையாதீங்க மாமா. சரி மாமா, வரேன். சரிடா, பாத்து பத்திரம். கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவோ. சமைச்சதுக்காக பெறவு போவோம். காலங்காத்தாலே வந்து உட்காந்து பரவாயில்லே, ஆளு மூஞ்சி. இவன் சோழிய பாரு, அந்த பிள்ளை மட்டும் தான் வேலை பார்த்துக்கு இருக்கு. உனக்கு என்ன? காலங்காத்தாலே வந்து உட்காந்து இருக்காங்களே, அதுக்கு பேசிக்கிறேன். அட கிளவி, என்னவே என் மாமா உன்னை பத்தி அப்படி இப்படி புகழ்ந்து பேசினாலும் ஒன்னு உங்களுக்கு இருந்து நான் விட மாட்டேன். என்னென்ன செஞ்சிருக்க நீ இப்ப பார்வி. அம்மா, ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே, இடுப்பெல்லாம் வலிக்குதே, முடியலையே. அம்மா, என்ன இப்படி வலிக்குது உடம்பெல்லாம்? யாராவது எதையாவது கேக்குறாங்களா? ஐயோ என்ன பண்ணுவேன், இப்பெல்லாம் உடம்பு வலிக்குதே. இந்த மாமா கிட்ட சொன்னேன், ஒரு வார்த்தை கேட்டுச்சாக்கும். உடம்பு வலிக்குதா? அட பாவி, என்ன செஞ்சான்னு தெரியலையே, உடம்பு வலிக்குதுன்னு உட்காந்து இருக்கா. உடம்பு வலிக்குன்னு சொல்லுச்சு, அதுக்கு எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிருக்கு? அடி ஆத்தி, இந்த ஆம்பளை பையன் பூரா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மாதிரியாத்தே ஆவாங்க போல, நீ தெரிஞ்சு வச்சுல. என்னது, ஆம்பளை பையனை பூரா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மாதிரி ஆவாங்களா? இதுக்கு என்னாச்சு? ஐயோ, வெந்நீர் வச்சு குளிச்சும் கேட்கவே இல்லையே, உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது.
என்ன செய்ய? இந்த மாமா கிட்ட எம்படி சொன்னேன் தெரியுமா? எதையாவது காது கொடுத்து கேட்டுச்சா? சரி, இப்ப இங்க கோழி அடிச்சிட்டு வரேன், குழம்பு வேண்டி சொல்லுச்சு. மசாலாவை அரைச்சுக்கிறக்கி வேமா மசாலைய பூரா அரைச்சு என் மாமனுக்கு சுள்ளட்டு நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு வச்சு கொடுக்கணும். எலும்பு குழம்பு தனியா, சத குழம்பு தனியா, எல்லாத்தையும் தனித்தனியா என் கை பக்குவத்துல நல்லா சுள்ளுன்னு வச்சு கொடுக்கணும். ஏன்னா என் மாமா நேத்து ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அட பேதியில போறவனே, ஐயோ ஐயோ, இந்த ஆம்பளை பையில பூரா இப்படி புத்தி அப்படியே இருக்கு, அப்படியே அவன் தாத்தா மாதிரி. நான் என்ன செய்வேன்? அந்த பிள்ளை பேசுறதுக்கு இது இப்படி வாயை பந்துக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? கேட்கலாமா வேண்டாமா? பம்பளுக்கு எப்படி பேசிக்கிருக்காளா? இல்ல என்ன சொல்லிட்டு தெரியலையே. மொத்தத்துல அந்த கிளவி வச்சு செய்யறாட்ட தெரியுது. ராவிதே பாவம். பரவாயில்ல, நல்ல பேரனாத்தையும் வளர்த்து வச்சிருக்காங்க. நான் கூட ஒண்ணும் தெரியாதோன்னு நினைச்சேன். ஆனா உடம்பெல்லாம் சரியான வலியா இருக்கு. இடுப்பும் வலிக்குது. என்ன செய்ய? இந்த நாட்டுக்கோழி வாங்க போட மாமா வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ முடியலடா சாமி, இப்படி வலிக்குதே. எப்படி இந்த வலியெல்லாம் நான் போக்குறது? என்ன செய்ய? கல்யாணம் ஆயிட்டா அப்படித்தான் போல. எல வா வா, வல்லத்தையும் எதிர்பார்த்துக்கிறது. சரியான நேரத்துல வந்துட்டு வா. எல என்ன செஞ்சுக்கிருக்க? இன்னமும் மறைச்சுக்கிருக்க நீ? பத்தால எப்படி மாமா அரைக்கிறது? கையெல்லாம் வலிக்காதா? எனக்கு உடம்புல வலிக்குது மாமா. பண்றது பூரா பண்ணிவிட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. உனக்கு வலிக்கலையாக்கோ? ஆமால, ரொம்ப வலிக்குது. வெண்ணி போட்டு விடேன். அவனு உடம்புல வலிக்குதா? இவ ஏதோ போய் சொல்றான்னு நினைச்சேன். அட பாவி மனுஷா, அப்பதான் ஏத்துக்கிறவே இல்ல. இவ கூட சேர்ந்து வாழ்வான்னு நினைச்சனே, இப்படி பண்ணிவிட்டானே. அட பாவி. அப்படி பாடு. எனக்கு இதாத்தே பேசிக்கிருக்க. என்னால? அதே ரொம்ப உடம்புலாம் வலிக்குது மாமா. நான் உனக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொன்னேன்ல, சுள்ளுன்னு வச்சு கொடுக்க. என்ன மாமா வாங்கிட்டு வராம எங்க பால் பாக்கெட் பாதிதே இருக்கு? இல்லல, வரும்போது நாய் வாங்கி குடிச்சு போச்சு. சரி விடு மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நல்லா வெண்ணி தண்ணி போட்டு பச்சை தண்ணி ஊத்தி லாவி வச்சிருக்கேன். உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீல, போய் நல்லா குளி மாமா. குளிச்சுட்டு வா. நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வறுவல் வச்சு எல்லாம் வச்சு உனக்கு தலவாழை இலை போட்டு விருந்து போடுறேன். வா. ஏன்னா நேத்து நீ நைட்டு, சாரி நேத்து ராத்திரி ரொம்ப நீ வேலை செஞ்சிருக்கீல்ல. அட கழுவே, ஒரு ராத்திரியிலேயே புருஷனை மாத்தி விட்டாளே. அந்த புள்ள இங்க எவ்வளவு புருஷனை மதிக்கிறாங்களா? யோ வாயை பொத்திட்டு மலா கடிச்சு விழுந்து கிடக்குறீல, அப்படியே கடை. என்ன எல்லாம் புள்ளைட்ட வச்சிருக்க பந்து எடுத்து வாய்க்குள்ள திணிச்சு போடுவேன். முகரைய பாரு. படி புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. என்ன மூச்சுக்கு முன்னூறு தடவை நேத்து ராத்திரி ரொம்ப வேலை செஞ்சேன்னு சொல்லிக்கிருக்க. நம்ம என்ன வேலை செஞ்சோம்? பேசாம தூங்கத்தானே செஞ்சோம். இந்த ஒத்த கட்டுல 2 பேர் படுத்தனால கொஞ்சம் உடம்புல வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவன் என்ன சம்பந்தமே இல்லாம பேசிக்கிருக்கா? யாரும் ஏமாத்தி விட்டலடா ஏடுவட்ட பயலே. அடியாத்தியா அப்பத்தா. ஐயோ இப்ப இவன் பேசுறது எனக்கு விளங்குது. மாமா என்ன அப்பதாவ பாத்துக்கிறியலோ? உனக்கு என்ன வெண்ணைக்கு உடம்பு வலிச்சுக்கிருக்கு? இன்னும் தேவெல்லாம் பேசிக்கிருக்க. என்ன மாமா நீ? உனக்கு உட்காந்து பேசிக்கிறதா சரி வர இரு வர. ஏல என்ன? இல்லைங்க அப்பத்தா இருக்குல்ல. இல்ல வர பார்த்து போடுவாள விடுல. ஆத்தா பாக்கட்டும், நீ என் புருஷன், எனக்கு என்ன பயம்? தாலி கட்டி இருக்க ஞாபகத்துல இருக்கட்டும். முத ராத்திரியே வேணான்னு சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதுக்கு நடு ரோட்ல இல்ல விட்டுல. இல்ல எதுக்கு சம்மந்தமே இல்லாம உடம்பு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிருக்க. அப்பதான் மம்பளுக்கத்தே. என்னது அப்பதா பத்தி நீ பெரிய பீல விட்டாலும் சரி, நான் மம்பளுக்கு பத்தி செய்வேன். இல்ல இப்ப நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓட போறவாரு. சும்மா இரு மாமா. நம்ம கொஞ்சமாமா இவர் தேனை அடிச்சுக்கிடுவேன். அடி மாமா, கொஞ்சமாவது நடிக்கணும் மாமா. அப்பத்தே உன் அப்பத்தா வேமா நம்மளை சேர்த்துக்கிறோம். சம்பந்தமே நம்ம பல்ல கட்ட வச்சுக்கிட்டு இல்ல. சரி மாமா. நெஞ்சுக்குள்ள நேசம் என்னும் நாத்து நட்டே நேத்து நட்டதெல்லாம் நெல்மணியா நீக்குதடி பூத்து. அஞ்சு பொண்ணு தாவணிய தூக்குதையா காத்து
ஒத்தி போக சொல்லாம நீ சொக்குரியே பார்த்து காத்தடிச்சாத்தா சில சங்கதி தென்படுது கூடி வச்சாலும் சில நேரம் கண்படுது ஏய் பிரிசா கிறிஸ்டி என்னவா என் ஊர் சைடு ஒண்ணுமில்ல டீச்சரு உங்களை பார்த்து வேளங்கள இல்ல ஆட்டுக்குட்டிக்கு பால் குட்டி வாங்கிட்டு வர மாட்டியா என் தங்கச்சி சொல்லிச்சுல பசுமாட்டு பால் தான் கொடுக்கணும்ட்டு அதே பால் குட்டி கொண்டு வந்தேன். ஓஹோ ஏன் எங்க ஊர்ல கடையே இல்லையாக்கும் ஏன் இந்த இங்க இருக்கிற கடையில பால் புட்டி தான் விக்க மாட்டேன்னு சொன்னாங்களா ஏன் பால் புட்டி வாங்கி பசும்பாலை வாங்கி ஆட்டுக்குட்டி நாங்க கொடுக்க மாட்டோமோ வந்திருக்கிறத பார்த்தா பால் புட்டி கொடுக்க வந்த மாதிரி தெரியலையே. எங்க சித்தி மேல சத்தியமா டீச்சரு. ஓ சித்தி மேல சரி அதே பால் போட்டி இல்லாம பால் கொடுக்கலண்டா பசியில கத்தும்ல அதே பால் புட்டி எடுத்துட்டு வந்தேன் டீச்சரு. சரி பிறகு யாரும் என்ன கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். இந்தாங்க வாங்கிக்கிறங்க. கொடுங்க. இந்த பால் புட்டிய கொடுக்க பசுக்காக காத்து கடந்து வந்திய. ஆமா ஆட்டுக்குட்டி பட்னியா கிடக்கும்ல இன்னைக்கு ஆத்தாளுக்கு தெரியாது. தெரிஞ்சது நானும் தங்கச்சி சமாளிச்சுக்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஆடுகுடி பத்தியே போடக்கூடாது இல்ல. நம்ம சோறு சாப்பிடுவோம் பசிச்சுட்டா தட்டுல கொட்டி கூட திம்போம். ஆட்டுக்குட்டி அப்படியாக்கும் அது பாவம்ல குட்டி ஆடுல குழந்தை இல்ல. அக்கறை இருக்கணும் டீச்சரு. சரி நான் வாரேன். வாங்க வரவா அதே வாங்கட்டு சொன்னேன்ல. அது இல்ல டீச்சரு இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு டீச்சரு அது என்னது இல்ல வர வழியில ஆட்டுக்குட்டிக்கு பால் புட்டி மட்டுமே பார்த்தேன். அப்போ ஒரு ஒரு பூ வைக்கிற பாட்டி என்னையா பால் புட்டி மட்டும் வாங்கிட்டு வர குழந்தைக்கு பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி சொன்னாங்களா. எனக்கு பொண்டாட்டிலாம் இல்லை அப்படின்னா இப்போ புள்ள மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. இது புள்ளைக்கு இல்லை ஆட்டுக்குட்டிக்குன்னு சொன்னேன். சரி பொண்டாட்டிய வரப்போறவங்களுக்கு அப்படி கொண்டு போய் கூடியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அப்போ சாமிக்காவது வாங்கி கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அம்முக்குட்டி டீச்சர் இருக்கும்போது எதுக்கு சாமிக்கு வாங்கி போடணும்னு கொண்டு வந்தேன். கோயில்ல சாமிக்கிட்ட கொண்டு வாங்கி கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. நான் கோயிலா என் ஆத்தாளுக்கு பிறகு உங்களை நினைக்கிறேன். அதே வாங்கிக்கிறீங்களா. நீங்க ஒரு டீச்சரு உங்ககிட்ட இதை கொடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சாமிக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டிய. சாமி டீச்சர் படிச்சிருந்தா கொடுக்காமலா போக போறிய? சொல்லுங்க பாப்பா. இந்த வீட்ல நான் இல்லைன்னு தெரிஞ்சிட்டா போதுமே. நான் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சது புக் பறதுக்கு மேல ஒட்டியோல இவங்க நம்பி ஒரு பொருள் வைக்க முடியல இந்த வீட்ல. சே அந்த புக்கெல்லாம் எம்பிட்ட ஆசையா பார்த்து வாங்கி வச்சிருந்த புக்கு என்னன்னாலும் சரி இன்னைக்கு ஏறி எடுத்து போறணும். எடுக்கிறேன் பாரு. மாமா அம்மா ஐயோ ஐயோ நிலா பூச்சு. ஏய் நிலா கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சூரு தரே கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழியில் சிரிச்சு பேசறியே வாயி மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு புட்ட விரல வச்சு அழுத்திய கழுத்தில கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல
கணக்கால் கூட கருப்பு இல்ல நீ தீண்டும் இடம் தித்திக்கும் இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே ஏன் நீ